பிரியமானவர்களே, ஒரு புதிய ஆண்டு 2026க்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். பல தீர்க்கதரிசிகள் மூலமாய் உலகத்தின் பல பகுதியிலிருந்து எளியவர்களை பாதிக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் நம்மை மிகவும் கலங்க செய்வதாக காணப்பட்டாலும் சந்தோஷமாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம் ஆண்டவருக்குள் இந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் காலையும் மாலையும் முதலாவது அவரை நோக்கி காலையில ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்தணும். அடுத்து மாலையில இன்னைக்கு நம்ம எதிர்கொண்ட காரியங்கள் அதில் ஆண்டவர் நமக்கு எப்படி உதவி செய்தார், அதுக்கு நன்றி செலுத்தணும். சில காரியங்கள்ல இன்னும் நமக்கு முடிவு பெறாமல் இருக்குமானால் அதில் ஆண்டோட உதவி நமக்கு வேணும்னு சொல்லி கேட்கணும். இல்லைதான் ஆண்டவருக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த வசனம் சொல்றது, அவருக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்தினா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, நீங்க எதிர்கொள்கிற பொருளாதார சூழ்நிலைகள், உங்க தொழிலில் வியாபாரத்துல உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள், நாட்டில் உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகள், எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை மிகவும் அருமையாக வழி நடத்துவார். ஆலோசனைகளை தருவார். சமாதானமாய் காத்துக்கொள்வார். ஆசீர்வாதமான ஆண்டாய் புயலின் நடுவிலே, காற்று நடுவிலே உங்கள் வாழ்க்கை படகு அமைதலாய் இருக்க முடியாது. இயேசு உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். God bless you all.